பாருங்க, நெத்திலி போன்லெஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நெத்திலி இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு முள்ளை உருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சென்டரில் இருக்க முள்ளை நம்ம உருவி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் முள் உருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி முள் நமக்கு வேஸ்ட் வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கழுவி வச்சுருக்கிற நெத்திலிக்கு நம்ம மசால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா பிடிக்கட்டும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், மசால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மசால் பிடிக்கிறதுக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நெத்திலி மசால் போட்டு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். நெத்திலி பொரிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நெத்திலி பீசஸை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கணும். பொரிக்கும்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா நெத்திலியும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இது இந்த நெத்திலி போன்லெஸ் நெத்திலி ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம். 3 மினிட்ஸில் இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.